ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு காலிஃப்ளவர் 65 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலாலாம் ஊதிராமல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்புத்தூள், மஞ்சள் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவர் நான் இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. ஸோ இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். நீங்கள் எப்போ காலிஃப்ளவரில் என்ன ரெசிபி செஞ்சாலும் சரி, எப்படி இந்த குழம்புல போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு எடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. பிகினர்ஸ்க்காக நான் மெயினாக சொல்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3.5 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் காலிஃப்ளவர் 65. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் மட்டும் நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளித்து நல்லா இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. நல்லா இப்போது மசாலா எல்லாத்தையுமே நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சுன்னா தான் காலிஃப்ளவரில் நல்லா நமக்கு பிடிச்சிக்கும். ஸோ இப்போ காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதோட நம்ம கலந்து விட்டுடலாம். நான் எல்லா காலிஃப்ளவர் பீசஸையுமே நல்லா மசாலாவில் கோட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது எல்லா பீசஸ்லையுமே நல்லா மசாலா நல்லா செட் ஆயிரும். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம மேரினேட் பண்ண காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சுடுதண்ணியில் போடும் போதே ஒரு 40% அளவுக்கு காலிஃப்ளவர் குக் ஆகிருக்கும். ஸோ காலிஃப்ளவர் கொஞ்சம் சீக்கிரமே இது நல்லா ஃப்ரை ஆகிடும். ஈவினிங் டைமில் குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. சாம்பார் சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ் கூட இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு இருந்ததுங்க. பாருங்கள், சத்தம் கூட நல்லா கேட்குது. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா இதே அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக காலிஃப்ளவர் 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் வரதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.